சுப்ரீம் கோர்ட்ல நேத்து ஒரு வழக்குக்கு நீதியரசர்கள் சிபிஐக்கு மாத்தியிருக்காங்க. இது வந்து சாதாரணமா நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா, ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் கேஸு எதனால வழக்கு போடுறாங்க? 75 சாதாரண ஆரம்பம். பொதுமக்களுக்கு இடையூறு பண்றது. இந்த மாரி எந்த வழக்குகள் பார்த்தாலும், மக்களுக்கு இப்ப திருட்டு வழக்கு, எந்த வழக்கு சொல்ல போனாலும், சாமானிய மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காங்கன்னு தான் வழக்கே. இப்ப கரூர் சம்பவம் பார்த்தோம்னா, 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதுல வந்து என்னன்னா, சுப்ரீம் கோர்ட்ல சிபிஐ வழக்கு இது வேணும்னு சொல்லி கேட்ட 2 பேரு போட்ட மனு பெட்டிஷனே ஃபேக்குன்னு சொல்லி நெறையா லைவ் டெலிகாஸ்ட் ஆயிருக்கு. அவங்களுடைய பேட்டி வெளிவந்திருக்கு. ஒரு உச்சநீதிமன்றம் நீதியரசர்கள் விமர்சனம் வைக்கலாமா அப்படின்னு கேட்டா, அதாவதுங்க சாதாரண விஏஓல இருந்துங்க, அது யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டுங்க. இவங்க மேல தான் விமர்சனம் வைக்கணும், இவங்க மேல தான் அதிருப்திய சொல்லணுன்றதெல்லாம் இல்லங்க. நீங்க மக்கள் வரி பணத்துல சம்பளம் வாங்குனீங்களா? இல்லையா? மக்கள் வரி பணத்துல சம்பளம் வாங்குற நீங்க, மக்கள் வந்து எல்லாருமே மக்கள் பாதிக்கப்பட்ட எந்த வழக்கா இருந்தாலும் சரி, ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவங்க ஒரு 1000 பேரோ, 2000 பேரோ நாட்டு லெவல்ல இதுல ஆதாயம் அடையறாங்க, அடையலன்றதெல்லாம் 2வதுங்க. பொதுமக்கள் சார்ந்த வழக்கு, ஒரு அரசியல் சார்ந்த வழக்க வந்து பொதுமக்கள் வந்து பெருசா அத உத்து கவனிக்க மாட்டாங்க. நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு. ஆனால் பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திய வழக்கை நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் அத பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்களா? நிச்சயமா பார்ப்பாங்க. இது வந்து உங்களுடைய அந்த வழக்கை கையாள்றத பொதுமக்கள் கோடிக்கணக்கான பேரு பார்க்குறான். அப்ப அவங்க வந்து அதிருப்தி அடையறது நல்லதா? ஒரு நீதிமன்றம் வந்து ஒரு விஷயம் செய்றத வந்து பார்த்துட்டு பொதுமக்கள் பல கோடி பேரு மக்கள் பணத்துல, வரி பணத்துல சம்பளம் வாங்குறீங்க. அதிருப்தி அதிருப்தி அடையறாங்கன்னா, அது வந்து தவறா போயிறாதா? நீதி மேல வந்து நாள பின்ன வந்து நம்பிக்கையே இல்லாம போயிற ஒரு சூழல் வந்துராதா? இதே இது சென்னை ஹைகோர்ட். செ சென்னை ஹைகோர்ட் பெஞ்ச் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களும் ஒரு நீதியரசர். ஒரு சிபிஐல இருக்க ஒருத்தர் மூலியமா தான் வழக்கு போட்டாங்க. வழக்கு விசாரணை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து சிபிஐல வேலை பார்த்த ஒருத்தர் தலைமையில தான் நடந்துச்சு. அப்ப ஹைகோர்ட்ல இருக்கிறவங்க போட்ட விசாரணை குழு வந்து இப்ப நீங்க வந்து அது வேணாம் நாங்க ஒரு விசாரணை குழு போடுறோம்னா,